ஓம் சக்தி தாயே எல்லாம் உற்செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தேவையானவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 2 அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆயுள் ரேகையின் கணிப்பு. ஆயுள் ரேகை எப்படி இருந்ததுன்னா, கை எப்படி இருந்ததுன்னா, இந்த ஆயுள் ரேகை எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம இன்னைக்கு கணிக்க போறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். அதாவது ஒரு கையை பார்க்குறோம். முதல்ல எடுத்தோன்னே கையையும் ரேகையும் எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கையை பார்த்த உடனே கை நல்ல மென்மையா, நல்ல அழகாக, நல்ல ஒரு மென்மை கலர், அதாவது மென்மைனா ரோஸ் மாதிரி. நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். கை மென்மையாக நல்ல ஒரு அழகா, பார்க்கும்போதே கை ஒரு சில பேருக்கு நல்ல அழகா அற்புதமாக இருக்கும், நல்ல மென்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து விரல்கள் நீண்டு இருந்து, பெருவிரல் நீண்டு இருந்து, சுக்கிரமேடு நல்லா இருந்து, இந்த ஆயுள் ரேகை, சுக்கிரமேட்டை சுற்றி வர்றது ஆயுள் ரேகை, அதுக்கு பக்கத்தில் வர்றது ஒரு செவ்வாய் ரேகை இருந்தால், முதல்ல கையை பார்த்துருவோம். கை மென்மையா நல்ல அழகா இருந்ததுன்னா அவர்கள் மூளையை உபயோகப்படுத்தி, மூளை பலத்தால், அறிவை பயன்படுத்தி வாழ்வில் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாயிண்டா சொல்றேன், நல்லா ஈஸியா புரிஞ்சுங்க. ஈஸியா புரிஞ்சு உங்க கை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து அதுக்கு இந்த மாதிரி பலனை நீங்க முதல்ல கணிச்சலாம். ரேகை ரேகையை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கையை பார்க்கணும். கை முதல் தரமான கையா இருந்ததுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது மூளையை யூஸ் பண்ணி, அறிவை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைய, பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளவராக இருப்பார். கை ஒரு சில பேருக்கு ரப்பர் பந்து மாதிரி இருக்கும், நடுத்தரமான கை. அதாவது மென்மையாகவும் இருக்கும், கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். அப்படியே பந்து அமுக்கணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் உடலாலும் வேலை செய்வார்கள், அறிவாலும் வேலை செய்வார்கள், புத்தியாலும் வேலை செய்வார்கள். அது மாதிரி ரேகையும் பயன்படுத்தி வாழ்வில் நல்ல ஒரு உடல் உழைப்பு, மூளை, அறிவு, புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். கையை மட்டும் பார்க்கணும், அப்புறம் ரேகையை பார்க்க சொல்றேன். கை மென்மையா இருந்தா மூளை பலத்தால் வாழ்வில் வெற்றி. கை ரப்பர் பந்து மாதிரி இருந்தா உடல் உழைப்பும் உண்டு, மூளை பலமும் உண்டு. இன்னொரு அமைப்பு, கை கரடு மூடா இருக்கும். கரடு மூடா இருந்ததுன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இதுலயே கரடு முரடுலயே கொஞ்சம் லைட்டா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மென்மையா கஷ்டப்படுவாரு. கொஞ்சம் கை பார்த்தோன்னா கருமை கலந்து ஓரளவு இருந்ததுன்னா உடல் உழைப்பை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு மூளை, அறிவு, செயல் எல்லாத்தையும் முயற்சி செய்து வாழ்வில் கண்டிப்பாக முயற்சி செய்து வாழ்வில் உயர்வார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கை இருக்கு, கருப்ப, அப்படியே கறி தூளை அரைச்சி பூசின மாதிரி கருப்பா இருக்கும். இவர்கள் மூளையையும் உபயோகப்படுத்தணும், அதிகமா உடல் உழைப்பையும் அதிகமா உபயோகப்படுத்தணும், அறிவையும் அதிகமா உபயோகப்படுத்தணும், புத்தியையும் நல்லா அதிகமா உபயோகப்படுத்தணும். நல்ல முயற்சி, எல்லாத்திலையும் முயற்சி எடுத்து பயங்கரமா உழைச்சாக்க வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி. சும்மா எல்லாரும் பண்ற மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா வாழ்வில் உயர்வது சிரமமாக இருக்கும். இப்ப ஆயுள் ரேகைக்கு வந்துருவோம். ஆயுள் ரேகை முதல்ல கையை பார்த்துட்டோம், இப்போ ஆயுள் ரேகை நிலையை பார்க்கிறோம். ஆயுள் ரேகை கை எப்படி இருந்தாலும் ஆயுள் ரேகை வரைந்தது போல் நல்லா அப்படி லைட்டா பாருங்க, எப்படி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்ல சிறப்பான பலம். நல்லா புரிஞ்சுங்க, உடல் பலம், மனோபலம், தைரியம், வீரியம் எல்லாம் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேகை ரொம்ப மொத்தமா இருக்குன்னு வச்சுங்க, இந்த ரேகை
ரொம்ப மொத்தமா இருந்தா உடல் உழைப்பை பயன்படுத்துவார், அதிகமாக உடல் உழைப்பையும் பயன்படுத்துவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லைட்டா இருந்ததுன்னா மூளை பலம், ரொம்ப திக்கா இருந்தா உடல் பலமா இருக்கு, உடல் உழைப்பை கொண்டு வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுல இது மாதிரி துண்டு, அதே மாதிரி வெட்டு, இது மாதிரி தீவு, இந்த மாதிரி இருந்ததுன்னா கையில வெட்டு, துண்டு, தீவு இந்த மாதிரி இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும். உடல்நலம் பாதிக்கப்படும் போது என்னென்ன பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு மென்மையான கையில், முதல் தரமான கையில ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம சிறப்பா இருந்துருச்சுன்னா மூளை பலத்தால் வாழ்வில் உயர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுலயே இந்த ரேகை இப்போ மென்மையா கை இருக்கு, நல்லமையா இருக்கு ரேகை, இதுல இருந்து 2 மேல எழும்புது சார் ரேகை. ஆயில் ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில் நல்ல மூளையை உபயோகப்படுத்தி, மூளை பலத்தால் அறிவை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு இந்த 2 வயதில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணி டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கரடுமுரடா இருந்ததுன்னா உடல் உழைப்பை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார்கள். மென்மையா இருந்ததுன்னா மூளை பலத்தால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம கையை எடுத்து பார்த்தோன்னே பெருவிரல் நல்லா இருக்கா, சுக்கரமேடு நல்லா இருக்கா, இந்த கையெல்லாம் நல்லா நீளமா இருந்தாவே, மென்மையா இருந்ததுன்னா முதல் தரமான கை, அதிகமாக உடல் உழைக்க மாட்டார். நல்ல மென்மையா, அதாவது நல்ல அழகா பார்க்கும்போது ஒரு சில பேர் கை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல, நாடு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி கை அமைப்பு உடையவர்கள் வாழ்வில் அதிகமாக உடல் உழைப்பு இருக்காது. மூளை பலத்தால் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கை கரடுமுரடா இருக்குது, ரேகையும் சரியில்லை அப்படின்னா உடல் உழைத்தாலும், அதாவது கையை பத்தி நம்ம சொல்லிட்டோம், கை 3 விதமா 4 விதமா இருக்கு. ஒன்று கருப்பா இருக்கும், கண்ணு கரையர்னு, இன்னொன்று கருமை கலந்த முரட்டுத்தனமா இருக்கும், ஒன்று முரட்டுத்தனமா இருக்கும், ஒன்று ரப்பர் பந்து மாதிரி இருக்கும், ஒன்று மென்மையா இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் மாறும். இதுல ரேகை, இந்த கை எப்படி இருந்தாலும் இந்த ஆயில் ரேகை நல்ல மென்மையா நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஆயில் பலத்தோடு இருப்பார்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு பாதி அளவு தான் ஆயில் ரேகை இருக்கு சார். அப்ப வாழ்க்கையில 50 வயசு வரைக்கும் உடல்ல நல்ல பலம் இருக்கும். அதுக்கு மேல பலம் கம்மியாகும். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இந்த ரேகையில பாதி அளவு இருக்குதுன்னா 50 வயசு வரைக்கும் உடல் பலம் இருக்கும். அதுக்கப்புறம் பலம் கம்மியாகும். அதுக்குன்னு இறந்துருவாங்கன்னு கிடையாது. உடல் பலம் எவ்வளவு தூரம் இருக்குது, இந்த ஆயில் ரேகை ஆயிலையும் குறிக்கும், சக்தியையும் குறிக்கும். அதாவது வாழ்வில் உயரக்கூடிய தன்மையை காட்டுவது ஆயில் ரேகை. ஒவ்வொரு ரேகையும் வாழ்வில் உயர்வதற்கு உதவி செய்கின்றன. இந்த ஆயில் ரேகை நம்மளுடைய கர்மாப்படி, நிறைய விஷயம் நான் நிறைய காணொலி சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஜென்மந்தரத்தில் வரக்கூடிய முன்னோர்களுடைய இயல்புப்படி ஒரு சில பேருக்கு ரெட்ட ஆயில் ரேகை இருக்கும், உடல் நல்ல உறுதியா இருக்கும், பலம் உறுதியா இருக்கும், மனம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவு எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆயில் ரேகை இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு உடல் பலம் இருக்கும், மனோபலம் இருக்கும். அதுக்கப்புறம் உடல் பலமும் மனோபலமும் குறைந்து விடும் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெட்டு, இந்த மாதிரி தடை வரும் காலத்தில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விடுபட்ட காலத்தில் வியாதி அதிகமாகும். தீவு இருக்கும் போது வியாதி அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாதி அதிகமான மனநலம் பாதிக்கப்படும். மனநலம் பாதிக்கப்பட்டால் தொழிலுடைய வருமானமும் பாதிக்கப்படும். இந்த ஆயில் ரேகையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வாழ்வில் உயர்வதற்கு தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஆயில் ரேகையில இரட்டை ஆயில் ரேகை இருந்தால் நல்ல பலமான அமைப்பு. சிங்கிளா இருந்து இந்த செவ்வாய் ரேகையும் இருந்தா நல்ல பலமான அமைப்பு. இதுல சுக்கரமேடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்ல உடல் உறுதியாக, அழகாக, அன்பாக, காதலாக வாழக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கரமேடு டம்மியா இருந்ததுன்னா ஆயில் ரேகை நல்லா இருந்தா ஆயில் இருக்கும், ஆசை இருக்காது. ஆயிலும் ஆசையோடும் இருக்கக்கூடியது இந்த செவ்வாமேடு, சுக்கரமேடு, சந்திரமேடு இருந்ததுன்னு வச்சுங்க. ஒரு சில நிறைய பேருக்கு சுக்கரமேடு எப்பயுமே அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கரன் ஆசை, காதல், காமம். இந்த ஆசை, காதல், காமம் இருந்தால் தான் வாழ்விலே சிறப்பா இருக்க முடியும்.
அப்படிங்கிறதுக்கான இந்த ஆயில் ரேகை அதை உதவுது. இதுல மேல் நோக்கும் கிளைகள் வரும் பொழுது நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய, ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ரேகை இந்த ஆயுள் ரேகை என்று கூறி, இந்த ஆயுள் முதல்ல கையை பார்க்கணும். கையினுடைய நிலையை பொறுத்து மூளை பலமா, உடல் பலமா, ரொம்ப முயற்சி எடுக்கணுமா, லைட்டா முயற்சி எடுத்தா போதுமானு பார்த்து நம்ம கை எந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுத்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகையை வெட்டு துண்டு இல்லாம நல்லபடியா இருந்துருச்சுன்னா நீங்கள் உடம்பு பலத்தோட, மூளை பலத்தோட, அறிவு பலத்தோட இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த சுக்கிரமேடு நல்லா இருக்கா, விரல் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல நிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடியது. நான் சொல்லிட்டேன் திரும்பவும், கை எந்த நிறமாக இருந்தாலும் ஆயுள் ரேகையில வெட்டு துண்டு தீவு வரும் வயதில் உங்களுக்கு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கையை பாருங்கள். உங்கள் கை எந்த விதமான கை, முதல்ல கையை எடுத்த உடனே கை நல்லா இருக்கா, பெருவிரல் நல்லா இருக்கா, சுக்கிரமேடு நல்லா இருக்கா, ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்தா உங்க உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நல்ல தைரியமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி கை உங்களுக்கு மென்மையா நல்ல ரோஸ் மாதிரி அழகா இருந்ததுன்னா, அழகு மென்மை இருந்ததுன்னா உடல் பலம் இல்லாமல் மூளை பலத்தால் உயரக்கூடியவர்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கரடு முரடா இருக்குதா, எப்படி இருக்கு, எந்த வகையில் உங்க கை இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு ஆயுள் ரேகையை பார்த்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை முடிவு செய்ய வேண்டும். இப்போ ஆயுள் ரேகை ஏதோ வெட்டுத்துட்டு இருக்கு, அந்த வயது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து சின்ன ஒரு பிரச்சனை வரும்போதே அதை முயற்சி செஞ்சீங்கன்னா அதை மாற்ற முடியும். ஒரு வியாதி கண்டிப்பாக வரதான் செய்யும், அதுல இருந்து நீங்க சீக்கிரமா முன்னுக்கு அதாவது அதுல இருந்து வெளிப்பட முடியும். இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருக்காரு, நம்ம ஹெல்மெட் இல்லாமல் போறோம்னா அந்த தூரத்துல பார்த்துட்டு திரும்பி போயிடலாம், போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துடலாம். இல்லை அதுக்கு உள்ளே ஏற்பாடு என்னவோ அதை பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாமே. நம்ம கை ரேகையை பார்க்கறது, நம்ம கை எந்த விதமான கை, எப்படி இருக்கிறது, எப்படி உழைக்க வேண்டும், மூளையை பயன்படுத்தி உழைக்க வேண்டுமா, இல்லை உடல் உழைப்பை பயன்படுத்தி உழைக்க வேண்டுமா, இல்லை ரொம்ப அசுர முயற்சி எடுத்தால் தான் ஒரு சில பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இப்படி கையை பார்த்தவுடன், ரேகையை பார்த்தவுடன் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆயுள் ரேகையை பற்றி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ரேகையை வச்சு பார்ப்போம், பார்த்து பயன்பெறுங்கள். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு, ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் நல்வழிக்கு வர வேண்டும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே உங்கள் கையை பார்த்தே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.